முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படைய லைட்டா கிராஸ் எடுக்கணும். அப்புறம் ஸ்டிப் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போதே யூனிக்கான மெத்தடு. இங்கேயுமே யாராவது பிரின்சஸ் தீம் வந்து கேட்டால் இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும். இந்த சென்டர் லைன் மட்டும் சென்டர் லைன் மட்டும் பண்ணுங்க. சைடில் நீங்கள் பண்ண இன்னும் நல்ல ஷேப் வருது. அது நாங்கள் பண்ணதில்லை. பிரின்சஸ் ப்ளவுஸில் கூட இந்த பிரின்சஸ் லைனில் மட்டும்தான் அந்த கர்வ் எடுத்து கீழே அந்த வித்து 1 இன்ச் பிடிச்சி பண்ணுவோம். அது மீடியமாக இருக்கும். ஒரு 80% வரும். அந்த 100% இந்த பிரின்சஸ் அந்த கட் அதுவே வராது. இது பண்ணும்போது நல்லா அந்த ஃபிட் இருக்கும். நீங்கள் பிரின்சஸ் ப்ளவுஸ் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரும். ஆனால் ப்ளவுஸ்னால அது இன்னும் கொஞ்சம் ஷேப் இருக்கும். கர்வ் இருக்கும். ஒரு 2 இன்ச்சஸ் கிட்ட வித்து வைப்போம் சார். அந்த 2 பீஸ் ப்ளவுஸ் பேட்டர்னை நீங்கள் நிறைய பேட்டர்ன் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணாலே உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் யாரும் போடாத ஒரு விஷயம். அது படித்த பிறகு இன்னும் அழகாக இருக்கும். ஒரு 4 இன்ச் சைஸ் பண்ணி பேக்ல வந்து சைடுல 1 இன்ச் தள்ளி சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இங்கே 1 இன்ச் அதிகமாக இருக்கு. இங்கே 1 இன்ச் அதிகமாக இருக்கு. இங்கே 1 இன்ச் பேக்ல அட்ஜஸ்ட் ஆகிடும். எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குமோ அந்த ஹைட்டு இவ்வளோ ஹைட் இருக்காது. ரீஷேப்பிங் பண்ணிட்டு இந்த லெவலில் எடுக்க முடியாது. இங்கே வந்து ஷேப்பிங் எடுக்கும். பாதியில் எடுக்கலாம். ஷேப்பிங் பாட்டம் வந்து ஸ்ட்ரைட் லைன் வராது. ஷேப் இதுதான் கேப் ஸ்லீவ். இப்போ அந்த 3.6 வச்சோம்னா அப்போ இந்த இடம் ரொம்ப கம்மியாக வராதுங்களா சார்? கம்மியாக வரும்.
இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 1 இன்ச் அவ்வளோதான் வரும். இப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்களுக்கு ஷார்ட் ஆகும்போது நீங்கள் இங்கே ஒரு 1/2 இன்ச் மேலே இப்போ நான் வந்து 2 இன்ச் தான் வைப்பேன் நான். எல்லாமே மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டு ஸ்லீவாக இருக்கும்போது நீங்கள் 3 இன்ச்சு கூட